துடியிடையாற்றுரே உடற்பில் துடரே துடியிடையாற்றுரே உடற்பில் துடரே துடியிடையாற்றுரே உடற்பில் துடரே துகிலதும் பேரின சுகுணரங்க துகிலதும் பேரின சுகுணரங்க உலகம் உடையும் பொழிந்தே உலகத்த உலகம் உடையும் பொழிந்தே தோன்றிய தோன்றும் தோன்றிய தோன்றும் மதி நிறைந்த நன்னாளா
ஒன்று
नीलातुङ्गस्तनगिरीतटी शुद्धमद्भोत्य कृष्णम् पारात्यम् श्रियम् श्रुती सतशिरसित्यमत्याभयन्ती स्वोदिष्टायाम् चिरजिनिविगतम् यापलाकृत्य कुन्तेः கோதாதசை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெண்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டா திருப்பாவை 5 பாசுரங்களாக ஒரு அர்த்தத்துக்கு பிரிக்கப்பட்டிருக்குது. 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதே வம்பு. முதல் 5 இறைவனுடைய அந்த நிலைகளை சொல்வது, இறைவனுடைய பஞ்ச நிலைகளை சொல்வது என்று சொல்வார்கள். பர வியூக விபவ அந்தரியாமித்துவ அச்சை நிலை என்று சொல்லுவார்கள். பரமன்னா வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய பெருமான், வியூகம்னா பார்க்கடலிலே இருக்கக்கூடிய பெருமான், விபவம்னா அவதார காலத்திலே இருக்கக்கூடிய பெருமான். அதுக்கப்புறம் அச்சைங்கிறது என்ன? திருக்கோயிலே கண்படர்கின்ற பெருமான், திருக்கோயிலே இருக்கக்கூடிய பெருமான். அந்தரியாமித்துவம்னா உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெருமான். அது எந்த நிலை? உயர்ந்த நிலை. பரவாசுதேவன் உயர்ந்தவனா? பார்க்கடலிலே துயின்ற பரமன் உயர்ந்தவனா? ஓங்கி உலகளந்த உத்தமன் உயர்ந்தவனா? இல்லை திருக்கோயில்களிலே இருக்கக்கூடிய பின்னானார் வணங்கும் ஜோதியாய் இருக்கக்கூடிய இந்த கோயில்ல இருக்கிறார் இல்லையா, பல்வேறு விஜயதேசங்களிலே இருக்கக்கூடிய பெருமாள் உயர்ந்தவரா? இல்லை மனதிலே இருக்கக்கூடிய பெருமாள் உயர்ந்தவரா அப்படின்னு சொன்னால், மனதிலே இருக்கக்கூடிய பெருமாள் தான் உயர்ந்தவர். உள்ளம் பெருங்கோயில் என்றார். அப்ப உள்ளம் பெருங்கோயில்னா அங்கே இருக்கிற கோயில் அண்ணா கோயில் வருது இல்லையா? என் உள்ளத்திலே இருக்கிற கோயில் தான் பெரிய கோயிலுங்கிறது. அப்ப என் உள்ளத்திலே இருக்கிற கோயில் தான் பெரிய கோயில்னா அப்ப அந்த கோயில் என்ன கோயில்னா அது இளங்கோயில்ங்கிறது. அது இளங்கோயில். இளங்கோயில்னா பாலாலயம் செய்யப்பட்ட பெருமாள். பாலாலயம் எதுக்கு பண்ணுவோம்? பெருசா கோயில் கட்டி அந்த கோயில போய் இந்த பெருமாளை ஆவாகனம் பண்றதுக்கு தான் பாலாலயம் பண்ணும் இல்லையா? அப்ப வெளியில இருக்கிற பெருமாள் எல்லாம் இவன் கோயில் கட்டி ஆகட்டும். எங்க? உள்ளத்துல. உள்ளத்துல பெரியாழ்வார் என்ன சொல்றாரு? எம்மனா என் குலதெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுடைய நாய் நான் பெற்ற நன்மை உலகில் யார் பெறுவார் இல்லையா? நம்மளேங்கிற யமன் போல என்னை என்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய நின்னுடைய நாய் நீ என்கிட்ட இருக்கிறதால யான் பெற்ற நன்மை எனக்கு வேறு யார் பெறுவார் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அதனாலதான் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஒரு திருப்பாவையில ஏதாவது ஒரு சொல் உயிர் சொன்னாங்க. இந்த இடத்துல உள்ளத்து கொண்டு முனிவர்களும் என்று சொன்னதாலே அந்தரியாமித்துவம் பெருமாளை குறிக்கிறது. ஒரு விஷயம் ஆச்சு. 2வது விஷயம், நாராயணன் நமக்கு பறை தருவார், கையத்து என்ற பரமன் அடிபாடி பல விஷயங்களை செய்ய மாட்டோம், சில விஷயங்களை செய்வோம். 3வதாக இந்த மழை பொழிய வேண்டும், அதனாலே நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகின்றோம். அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்று வருண தேவனை நியமிக்கின்றார்கள். அடுத்தது தூயமாய் நாம் தூமை எப்படி பூஜை பண்ண வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லிட்டான். இந்த 6வது பாட்டிலிருந்து 10வது பாட்டுல சககாரிகளை எழுப்புவது, சககாரிகளை விழிப்புணர்வடைய செய்வது. எதுக்காக? மனுஷ ஜென்மம் கொடுத்து பேச்சு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு விளக்கு கொடுத்துட்டா அந்த விளக்கை வைத்து அடுத்த விளக்கு இருக்கு, உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியுது, திருப்பாவை செய்யணும்னு ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வழி தடுமாறி போகக்கூடிய ஆந்தரியிலே வழி தடுமாறி போகக்கூடிய ஒருவரை நம்ம என்ன பண்ணணும்? எப்பா இந்த மாதிரி பஜனை நடக்குது, இந்த